சரி, அப்படி என்ன தான் ஏன் பிரச்சனை படத்தில் அப்படின்னு கேட்டால், படத்தில் வந்து எஸ்பெஷலி இந்த மிலிட்ரி, இந்த ஆர்மிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ அதில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், எனிதிங் ரிலேட்டட் ஆர்மிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இன்னொரு சீன் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் ஓஎம். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இஷ்யூவாக அந்த சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. இது இந்துக்களுடைய நம்பிக்கையான, இந்துக்களுடைய வழிபாட்டு முறையான ஓம் அப்படிங்கிறத இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்துக்களின் மத நம்பிக்கையை தூண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த 5 பேரில் ஏதோ ஒரு ஆள் சொல்லியிருக்கார். அந்த ஆள் யாருன்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. சரிப்பா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதுதான் பிரச்சனையா, அவ்வளவு ஹானஸ்டான சென்சார் போர்டா அப்படின்னு சொல்லி அப்படி சென்சார் போர்டு ஹிஸ்ட்ரி அப்படி திருப்பி பார்த்தா, ஓ சென்சார் போர்டு ரொம்ப ஓகேமான டீம் போல், ரொம்ப ஒழுங்காக வேலை பார்க்குறவங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி அப்படி ஒரு ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா, இப்போ ரீசன்ட் பாஸ்ட்லேயே வந்த கேரளா ஃபைல் அப்படிங்கிற படத்தை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். அவ்வளவு கொடூரமான படம். எஸ்பெஷலி இஸ்லாமத்தை அதில் ரொம்ப தாக்குதல் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவ்வளவு வன்முறையான படம். எஸ்பெஷலி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, கேரளா பெண்களை ஆப்கானிஸ்தான் அனுப்பி அங்கே ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிற மாதிரி நிறைய, இது மாதிரி இன்னும் நிறைய காட்சிகள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு வன்முறை நிறைந்த ஒரு படம். அந்த படத்துக்கு இந்த சென்சார் போர்டு எந்த விதமான தடையுமே விதிக்காமல் மத நல்லிணக்கத்தை போற்றுவதாக எண்ணி அந்த படத்தை அப்படி சென்சார் போர்டு செலிப்ரேட் பண்ணி எல்லாருமே அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த கேரளா ஃபைல்ன்ற ஃபைலை அவ்வளவு இஸ்லாம் சமயத்துக்கு எதிரான ஒரு ஃபிலிம், அதுக்கு அப்ரூவ் கொடுத்த அந்த சென்சார் போர்டுடைய மத நல்லிணக்கம் எங்கே போச்சு அப்படிங்கிறது நிறைய பேரினுடைய கேள்விக்குறியாக இருக்குது. இது மாதிரி இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பம்பாய், வேதம் புதிது, இப்படி நிறைய படங்கள் இருக்குது. பட் அதிலலாம் இல்லாத வன்மம் இந்த ஓம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல இப்போ உள்ள சென்சார் போர்டுக்கு வந்துருச்சுங்கிறது தான் நகைச்சுவையான விஷயம்.